ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வீட்டில் இருப்பீங்க, வெளியில் இருந்தாலும் வீட்டுக்கு தான் போவீங்க. வீடுன்றது தமிழில் நம்ம வீடுன்னு தான் சொல்கிறோம். வீட்டில் இருக்க, வீட்டுக்கு போகிறேன். ஆனால் இங்கிலீஷில் ரெண்டு வார்த்தை இருக்குது, ஹோம், ஹவுஸ். இது ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஈஸி, நான் சொல்கிறேன். ஹவுஸுன்றது ஒரு கட்டிடம், அதுக்கு உசுறு கிடையாது. ஹோம் நம்ம நிம்மதியாக இருக்கிற இடம். நிறைய பேர் ஹோம்லேயும் நிம்மதி இல்லைன்றாங்க, பட் அதெல்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. அதனால தான் ஓல்டேஜ் ஹோம்னு சொல்கிறாங்க. வயசானவங்களுக்கு வீட்டில் வசதி இல்லைன்னா அவங்க நிம்மதியாக இருக்க ஒரு இடம் ஓல்டேஜ் ஹோம். இதை இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸாக சொல்கிறது எப்படின்றத இப்போ சொல்ல போகிறேன். ஹவுஸ் அது ஒரு கட்டிடம்னு சொல்லிட்டேன். அப்போது அது ஒரு பொருள், ஒரு ஆப்ஜெக்டை நோக்கி நாம் போகலாம். ஐ எம் கோயிங் டு மை ஹவுஸ், டு யூஸ் பண்ணி சொல்லணும். ஹோம் அது பொருள் கிடையாது, அது ஒரு சந்தோஷம், ஒரு உணர்வு. உணர்வுக்கு பக்கத்தில் டு யூஸ் பண்ணக்கூடாது. அதனால தான் ஐ எம் கோயிங் ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ எம் ஹோம்னு சொல்கிறாங்க. ஐ எம் கோயிங் டு ஹோம் சொல்லக்கூடாது. ஐ எம் இன் ஹோம் சொல்லக்கூடாது. உணர்வுன்றது சொல்லும்போது அதுக்கு டு சேர்க்கக்கூடாது. ஐ எம் கோயிங் ஹோம், ஐ எம் ஹோம் இப்படி தான் சொல்லணும். ஹவுஸ் வச்சு நீங்கள் சொன்னீங்கன்னா ஐ எம் கோயிங் டு மை ஹவுஸ், ஐ எம் இன் மை ஹவுஸ். இந்த உணர்வுக்காக தான் நம்ம டு யூஸ் பண்ணாமல் பேசுகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இப்போது ஷாப்பிங் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் கோயிங் டு ஷாப்பிங் சொல்லக்கூடாது. ஷாப்பிங்ன்றது ஒரு உணர்வு தானே, சந்தோஷம் தானே. அதனால தான் ஐ எம் கோயிங் ஷாப்பிங் அப்படின்னு டு யூஸ் பண்ணாமல் சொல்கிறோம். இதுதான் ஹோமுக்கும் ஹவுஸுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வீடியோ புரிஞ்சால் லைக் பண்ணுங்கள். இனிமேல் நிறைய வீடியோஸ் வேணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச விதத்தில் புரிய வைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். Tata, bye bye. Right now I am home or I am in my house. இப்படி எப்படி வேணா சொல்லலாம். டாடா.